ஆஃபீஸர்ஸும் சப்போர்ட்டாக இருந்தால் நம்ம அமிக்கபிளாக இதெல்லாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிற தாட்ஃபுல்லாக இருக்கும். டாக்ஸு பைட்டு கம்மி பண்ணுறதுக்கும் டாக்ஸை கம்மி பண்ணுறதுக்கும் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்து போகிறீங்க? இப்போ கார்ப்பரேஷனுக்காகட்டும் பஞ்சாயத்துக்காகட்டும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போங்க, ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி கொடுக்கலாங்க. அந்த நம்ம தெருநாய்க்கள் வரக்கூடியதில் வந்து அவங்களுக்கு அந்த வேக்சினேஷன் கொடுக்கறது இதெல்லாமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டாக் பைட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்சினேஷன் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு அவேர்னஸில் இல்லைங்க. ஸோ இந்த ஏரியாவில் வந்து இது நம்ம கேள்விப்படுறதே ரொம்ப புதுசாக தான் இருக்குது. அதனால் இதுக்கான ஒரு கீன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம என்னங்கிறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் இன் என்ன எடுக்கலாம். குழந்தைகள்லாம் டாக்லாம் துரத்திட்டு போகுது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். டெஃபினட்டாக பண்ணி கொடுப்போம். ஏன்னா நம்ம வந்து ஆட்சிக்கு வந்து என்னென்ன மக்களோட குறைகள் தீர்க்கறதுக்காக தான் வந்திருக்கோங்க. கண்டிப்பாக இதில் இப்போ தெரிஞ்சிருச்சுங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சு. இமீடியட்டான அதுக்கான என்ன ஆக்ஷனோ அது கண்டிப்பாக எடுக்கும். உங்களோட இது எஜுகேஷன் சம்மந்தம் இப்போ ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. நீங்கள் பிஏபிஎல் படித்தது அஃபிடேவிட்டில் வந்து மென்ஷன் பண்ணி டாக்டர்னு சொல்லிக்கிறீங்க. என்ன மேடம் என்ன இல்லைங்க, அதாவது நான் வந்து ஆக்சுவலாக வந்து டாக்டரேட்டுங்க. நான் ஃபிலோசபிக்கல் டாக்டரேட் இன் ஆஸ்ட்ராலஜி. நான் வந்து என்னோடய பேஷனேட் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிறதுனால நான் ஆஸ்ட்ராலஜியில் டாக்டரேட் முடித்தேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் லா பை ப்ரொஃபஷன். என்னோடய வந்து எஜுகேஷன் மெயினாக வந்து ஐம் லாயர். ஓகேங்களா, அது என்னோடய பேஷன் அப்படிங்கிறதுனால அதில் வந்து டாக்டரேட் பண்ணியிருக்கேன். ஸோ பீப்புள் யூஸ் டு மென்ஷன், நீங்கள் டாக்டராக இருந்தாலும் சரி, அதாவது வந்து என்ன சொல்கிறதுங்க, மெடிசன் படித்த டாக்டராக இருந்தாலும் சரி, டாக்டரேட்டாக இருந்தாலும் சரி, டாக்டர் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அது ஒரு புனை பெயர் ஆகிடுச்சு எனக்கு. டாக்டர் கனிமொழி சந்தோஷ்னு கூப்பிடல. அடுத்தது வந்துட்டு நான் அந்த ஹெல்த் ப்ரியாரிட்டி நிறையா இருக்கிறதுனால என்னோடய வீடியோஸ் வந்துட்டு மேக்ஸிமம் ஹெல்த் பேசிஸில் இருக்குங்க. அதன் ரீதியாக விஷயங்களை வச்சுக்கிட்டு நான் வந்து டாக்டர் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சர்ச்சை கிளப்பிட்டுருக்காங்களே தவிர நான் பேசிக்கலி ஒரு லாயருங்க. அண்ட் ஆஸ்ட்ராலஜியில் டாக்டரேட் முடிச்சிருக்கேன். வீட்டுக்கு இப்போ மறுபடியும் அவங்களுக்கே வந்து கொடுக்குற மாதிரி இருக்காங்க இல்லை? அதாங்க இன்றைக்கி தான் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோங்க. டிஸ்கஷன் முடிச்சதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லலாங்க. அவங்க மக்களுக்கு வந்து மக்கள் சஃபர் ஆகாத விஷயங்கள் என்னவோ அதுதான் எங்கள் அரசு கண்டிப்பாக பண்ணி கொடுப்போங்க. அதனால் கொஞ்சம் எனக்கு இந்த ஒரு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சொல்லுவேன்.